இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம். என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே அந்த வண்டி ஒருத்தர் வச்சுருப்பார்ல, அவர்கிட்ட போய் இந்த வண்டி நீங்கள் வாங்கினீங்களே நல்லா இருக்கா, என்ன பிரச்சனைலாம் எதுவும் இல்லையான்னு கேட்போம். இல்லை கார் வாங்கினாலும் ஏற்கனவே வச்சுருக்கிறவர்கிட்ட போய் விசாரித்து அதை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து தான் வாங்குகிறோம். அதுபோல் வாழ்க்கையில் நம்ம தெய்வத்திட்ட பலவிதமான வேண்டுதல்கள் வைக்கிறோம். நான் பணக்காரன் ஆகணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடணும், பலவிதமான வேண்டுதல்கள் வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே பணக்காரராக ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா பணக்காரராக தான் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேரானந்தத்தில் இருக்கீங்களான்னு கேட்கணும். இல்லை கல்யாணம் பண்ணி ஏற்கனவே ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில் இருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு திருமணம்னு ஒன்று பண்ணிங்களே, நிறைய குடும்பத்தெல்லாம் பெருக்கிக்கிட்டீங்களே, இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக பேரானந்தமாக சந்தோஷமாக இருக்கான்னு கேட்கணும். இல்லை குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றோமே, ஏற்கனவே 2-3 குழந்தை பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க போயிட்டு இந்த குழந்தை பெற்று வளர்க்குறீங்களே, இதில் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடச்சிச்சின்னு கேட்கணும். இல்லை ஒருத்தர் நோய் நொடியில் இருந்திருப்பார், இப்போ சரியாகி சிறப்பாக இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு நோய் நொடியில் நீங்கள் வருத்தப்பட்டீங்க, இப்போ உடம்பு நல்லாயிருச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார். இந்த பணக்காரராக இருக்கிறவர், கல்யாணம் பண்ணவர், குழந்தை பெற்றிருக்கிறவர், நோய் நொடியிலேருந்து வந்தவர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மகிழ்ச்சியே இல்லைங்க, ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது என்ன வேண்டணும்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. முதல்ல நீ என்ன வேண்டணும்னு கற்றுக்க. நீ பணக்காரனாகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், நோய் நொடி போயிடலாம், இது எல்லாமே உனக்கு நடந்துடலாம், ஆனாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காதுங்கிறாங்க. அப்போ என்ன வேண்டணும்னு தெய்வம் சொல்லித்தர்றாங்கன்னா, என்னுடைய மனம் நிறைவான நிலையில் இருக்கணும்னு வேண்டணுமா, என்னுடைய மனம் அமைதி நிலையில் இருக்கணும்னு வேண்டணுமா. இந்த 2 மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எப்போ அவன் மனம் அமைதி நிலை அடைஞ்சிருச்சுன்னா. அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட அடுத்து சன்னிதானத்துக்கு போனோம்னா என்ன வேண்டணும்? என்னுடைய மனம் அமைதியாக இருக்கணும், என்னுடைய மனம் நிறைவாக இருக்கணும்னு வேண்டணும்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.